இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக, அநேக காரியங்கள் மூலமாய் பார்க்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் என்னுடைய சோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்துதை தெரிவிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கீழே அமர்ந்திருக்கிறவர்களையும் பார்த்து ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால், ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். முற்காலத்திலே தேவனிடத்திலே விசாரிக்க போகிற ஊழியக்காரர்களை பார்த்து எப்படி சொல்வார்களா? முற்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரர் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன், இந்நாளிலே சாமுவேல் நாட்களிலே இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது, இது முக்கிய 11ஆம் வசனம். அவர்கள் மேட்டின் வழியாய் பட்டணத்துக்கு போகிற வழியில் தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். இன்றைக்கு எருசலேம் ஜெப சபைக்குள்ளே, எருசலேம் ஜெப சபை மக்களை இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள். இங்கே இந்த சபை கூடியிருக்கிறதே, கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, அமர்ந்து கொண்டிருக்கிற கூட்டத்திலே இங்கே ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறானா, இங்கே இருக்கிறாரா என்று இங்கே இருக்கிறாரா என்று கேட்டார்கள். ஞான திருஷ்டிக்காரன் என்றால் தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாடு ஞான திருஷ்டிக்காரன் யார் என்கிறது புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து, ஜெபம் பண்ணுகிறவன் ஞான திருஷ்டி அடைகிறான் என்று வேதம். முற்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரர் என்று அழைக்கப்பட்டவர்கள், பிற்காலத்திலே தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துடைய உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே, பவுலுடைய நாட்களிலே பார்க்கிறோம், அவர்கள் ஜெபிக்கிறவர்கள் ஞான திருஷ்டிக்காரர்களால் காணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது இந்த கலியுக காலத்திலே, இந்த கிறிஸ்தவ உலகத்திலே, இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இந்த நாட்களிலே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து வேதத்திலே ஜனங்கள் கேட்கிறார்கள், ஞான திருஷ்டிக்காரன் இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தில் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டார்கள். அப்போ இங்கே வேதத்திலே படி இந்த கால கிறிஸ்தவ காலகட்டத்திலே யார் ஞான திருஷ்டிக்காரன் என்கிறதை வேதம் சுட்டி காண்பிக்கிறதை உங்களுக்கு எடுத்து நான் காண்பிக்கிறேன். முற்காலத்திலே கர்த்தத்திலே விசாரிக்கிறவர்களை ஞான திருஷ்டிக்காரர்கள் என்றும், தீர்க்கதரிசிகளை ஞான திருஷ்டிக்காரர்கள் என்றும், ஜெபிக்கிறவர்களை ஞான திருஷ்டிக்காரர்கள் என்று சித்தரித்தார்கள். ஆனால் வேதம் இன்றைக்கு எருசலேம் ஜெப சபையை பார்த்து வேதம் கேட்கிறது, ஞான திருஷ்டிக்காரன்
திருஷ்டிக்காரர்கள் இங்கே இருக்கிறார்களா? இங்கே வாரந்தோறும் தேவை செய்தியை கேட்கிறவர்கள், வாரந்தோறும் சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறவர்கள், வாரந்தோறும் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்த இவர்கள் ஞான திருஷ்டிக்காரர்களா? மற்றவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறார்களா? மற்றவர்கள் கேட்கும் போது இங்கே ஞான திருஷ்டிக்காரர்கள் இருக்கிறாரா என்று சொல்லும்போது அதை உண்மை எண்ணி சுட்டி காண்பிக்கிறதா என்று நிதானித்து பார்ப்போம். அதனால் தேவப்பிள்ளையே, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேத வெளிச்சத்தின்படி, எனக்கு தேவன் வெளிப்படுத்தினபடி நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, நான் தான் இப்ப சொல்கிறேனே, சில வேளை அனுதினமும் நான் வேதத்தை வாசிக்கிற அந்த வேதம் வாசிக்கும் பொழுதே ஒரு வார்த்தை காண்பிக்கிறார், அதுல இருந்து ஒரு செய்தி எழுதி வைக்க வேண்டியதா இருக்கிறது. திரும்ப வாசிக்க இப்படி செய்தியை கொடுக்கிறார், ஆனா அதை விவரித்து பேசத்தான் எனக்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும். இன்றைக்கும் இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கவில்லை, அனுதினமும் வாசிக்கிற வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிற போதுதான் இந்த வார்த்தைக்கு நிறைய கண்கள் அந்த விட்டு விலகவே இல்லை. 16ஆம் வசனத்தை விட்டு ஞான திருஷ்டிக்காரர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டார்கள். அப்போ வேதம் யாரை ஞான திருஷ்டிக்காரன் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். அதிலே நீங்களும் நானும் அந்த அனுபவத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை இன்னும் பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆதியாகமம் முதல் குறிப்பை பாருங்கள். 44ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 15ஆம் வசனம். அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? இங்கே யோசேப்பின் சகோதரரிடத்திலே யோசேப்புடைய வேலைக்காரர்கள் யாக்கோபின் ஜனங்களை பார்த்து கேட்கிறார்கள், எங்கள் எஜமானாகிய யோசேப்பின் பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? அந்த போன வகை, திருடு போன வகை ஞான திருஷ்டியால் என் எஜமானாகிய யோசேப்புக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களுடைய சொல் என்றான். கவனிங்கள், இங்கே ஒரு சந்தர்ப்பம். யோசேப்புடைய வெள்ளி பாத்திரம் அவர்களுடைய சகோதரிய பையிலே காணப்படுகிறது. அது யோசேப்புடைய அதிகாரிகள் பின்தொடர்ந்து வந்து கேட்கிற கேள்வி, என் எஜமானுக்கு தன்னுடைய பான பாத்திரம் காணாமல் போனது ஞான திருஷ்டியால் தெரியாதா என்று யோசேப்பை குறித்து சொல்கிறார்கள். ஆனா 15ஆம் வசனம் யோசேப்பே அவர்களை கேட்கிறார் பாருங்கள். 15ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலொத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும். காரியம் ஞான திருஷ்டியினால் என்னை போலவர்களுக்கு காரியங்கள் தெரியும். காரியங்கள் தெரியும். யார் இந்த யோசேப்பு? ஏன் யோசேப்புக்கு ஞான திருஷ்டி கிடைத்தது? ஞான திருஷ்டியினாலே காரியங்கள் தெரியப்படுத்துவதற்கு காரணம் நான் தாழ்மையாய் சொல்லிக் கொள்வேன், யோசேப்புக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஆவி இருந்ததினால்தான் பார்வோர் அவனை தன் தேசத்துக்கே அதிபதியாக வைத்தார். அபிஷேகம் உள்ளவர்களை வேதம் சொல்கிறது, விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்களுக்கு ஞான திருஷ்டிக்காரன் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அவராலே பெற்றிருக்கிற அந்த அபிஷேகம் நம்ம சிரசில் இருக்கும்போது நமக்கு தெரியும் இவங்க காரியம் என்ன. பேருடைய விஷயத்திலே நம்ம தலைமையில கையை வைத்து
ஜெபிக்கும் பொழுதே அவன் தலைமையில கைத்து ஜெபிக்கும் பொழுதே சில டக்கு அப்படியே வெளிப்படுத்தினார். இவன் ஜெபிச்சுட்டு வந்தீங்க, சிகரெட் குடிச்சிட்டு வந்திருக்கான்ப்பா, உங்ககிட்ட ஜெபிக்க வந்திருக்கான். நான் சொல்லுறேன், அவன் வேற மட்டும் எண்ணத்தோட வந்து ஜெபிக்க உள்ள வந்திருக்கிறான். தலைமையில கைய வைக்கும் போது அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். சார் நம்ம மனசுல கூட தெரியும். சாதாரணமா சில பேர் தண்ணி மோட்டர் இருக்கிறோம், மோட்டர் ஆஃப் பண்ணணும், ஒரு 2-3 வாரம் எச்சரிக்கை குளத்துல வந்து ஏற்போம். ஆஃப் பண்ணிட்டேன்னா நிம்மதி, ஆஃப் பண்ணா கட்டி தண்ணி ரொம்ப திடீர் அப்படி ஒரு உந்துதல் இருக்கும். சில பேருடைய உந்துதல் அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு கார் இப்போ அங்கப்பா நீ சும்மா அப்படி போய் அங்க பார்த்தா ஒரு நமக்கு அங்க விபரீத நடக்குது. எத்தனை பேருக்கு அபிஷேக பெற்றவர்களுக்கு காரியம் தெரிய வரும். காரியத்தை கற்ற தெரிவிப்பா. இங்க வாசித்து பாருங்கள், இந்த யோசேப்பு மீது இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வாசிக்க வசனத்தை கேட்டாலே போதும். பாருங்கள், 41ஆம் அதிகாரம் 12-13. அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். யோசேப்பை பற்றி சொல்லப்படுகிறது. அங்கே இருந்தான் சிறைச்சாலையிலே. அவனிடத்தில் அவைகளை சொன்னோம், அவன் சொப்பனங்களை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. அவன் சொன்னபடியே, அவன் எந்த காரியத்தை சொன்னானோ அப்படியே நடந்தது. 16ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். மங்களகரம். இப்ப யோசேப்பு சொல்கிறார், இப்போது 7 பசுமாட்டை பார்த்து 7 வயல் நிலத்தை பார்த்து பயந்து போய் தீலடைஞ்ச வேளையிலே இந்த சபனுக்கு தெரிந்தால் சொல்கிறேன். யோசிப்பு பார்வத்தை சொல்கிறார், யோசேப் பார்வனே நான் அல்ல, உனக்கு எனக்குள் இருக்கிற தேவன் மங்களகரமான காரியத்தை பார்வோனுக்கு சொல்வாராக. 38ஆம் வசனம் 39ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் பேசுகிறார். முதலாவது சிறைச்சாலை அதிகாரிகள் பேசினார்கள், அடுத்தது யோசேப்பு பேசினார், இப்போது பார்வோனே பேசுகிறார். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தன் எல்லா ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் நோக்கி தேவ ஆவியை பெற்ற, கவனியுங்கள், யோசேப்பு என்ன இருக்கிறது? யோசேப்பு யார்? சாதாரண அபிஷேகம் பெற்றவன் அல்ல. அபிஷேகம் பெற்றவர்கள். யோசேப்பை பார்த்து பார்வன் சொல்லுகிறான், தன் சகல ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? பின்பு பார்வோன், கவனிங்கள், வேறொருவன் உண்டோ? 38 வாசிப்பாங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், எல்லா காரியத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், உன்னை போல விவேகமும் உன்னை போல விசேஷித்த விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. வேறொருவனும் இல்லையப்பா. நீதான் காரியத்தை தெரிவிக்க. தேவ பிள்ளையே, விசேஷித்த அபிஷேகம் உள்ளவர்கள் தங்கள் அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ள, ஆவியிலே நிறைந்து காணப்படுங்கள். நான் இப்போது அடிக்கடி சொல்கிறது, ஒரு மோன அடிச்சு ஒரு ஆவி அடிச்சு குதிச்சு கை கட்டி படப்பட அடி படிக்க அதல்ல. எப்போதுமே இந்த ஆவியை நிறைந்து
உங்கள் பார்வையில் அந்த அபிஷேகம் இருக்கணும், உங்கள் சிந்தையில் அந்த அபிஷேகம் இருக்கணும், உங்கள் வாயில் அந்த அபிஷேகம் இருக்கணும், உங்கள் இருதயத்தில் அந்த அபிஷேகம் இருக்கணும். நம்முடைய அபிஷேகம் ஆவியிலே, பவுல் ஆவியிலே உற்று பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மந்திரவாதியை பார்த்து எல்லா கபடமும் எல்லா வஞ்சகமும் பிசாசி மகனே விசுவாசத்தை விட்டு ஓய மாட்டாயோ என்று ஆவியிலே உற்று பார்த்து குதிக்கிறாங்க. ஆவியிலே உற்று பார்த்து இயேசு ஆவியிலே கலங்கி, இயேசு ஆவியிலே உணர்ந்து, இப்படி தனக்குள்ள அபிஷேகம் காரியத்தை காரியத்தை நடத்தி காரியத்தை அறிவிக்கும். ஆகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்ற ஞான திருஷ்டிகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் காரியத்தை தெரிவிப்பார். உன் மூலமா கர்த்தர் காரியத்தை தெரிவிப்பார். இன்றைக்கு எல்லாரும் கேட்ட கேள்வி, கொரோனாவை பற்றி எந்த தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி சொல்லவே இல்லையே. ஆனால் நடந்ததை, நடந்து கொண்டிருக்கிறதை கூட பிசாசின் ஆவியினாலே சொல்லும். நடக்க போகிறதை அவருக்கு சொல்ல செய்யும். ஆனால் ஆண்டவர் முந்தின காலத்திலே இதெல்லாம் நடக்க எழுதி வைத்து விட்டாரே. நாங்கள் உங்களுக்கு வாசத்தை வாசித்து காட்டிட்டேனே யோவேல்ல, அவருக்கு முன்பாக கொள்ளை நோயும் மகா கொடிய காய்ச்சலும் புறப்பட்டது. அப்போ எல்லாம் எழுதினது நடந்து கொண்டிருக்கிறது. எப்போ வெளிப்படுத்தப்பட்டது? எல்லாம் யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், கொள்ளைகளை கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்களை கேள்விப்படுவீர்கள். 666 ஒரு லட்சம் வரும். நீங்க அதை காமிச்சதான் கடைக்கு போறீங்க. இப்போ மாஸ்க் போட்டாதான் உள்ள, ட்ரெயினுக்கு போனா நீ இன்ஜெக்ஷன் போட்டியா, கோவிட் போட்டியா, காட்டு அந்த சர்வீட்டை காட்டு. என்னென்னவோ கடைசி என்ன வரும்? எப்ப எல்லாரும் நெத்திலையோ முதல்ல அடிச்சு பாக்குறாங்க, இல்ல கையை காட்டுறான். என்ன பண்றான்? நெற்றியும் கையினா விசேஷம். உனக்கு கொஞ்ச நாட்கள்ல, வருஷங்களோட கொஞ்ச நாட்கள் அந்த கிறிஸ்து ஆட்சி வரும். அப்போ 666 நெத்தியில இருக்கணும், எவ்வளவு கையில தான் இருக்கணும். ஒன்னு இப்படி காட்டினா கதவு திறக்க எல்லாம் கடையும், இல்ல நம்ம போய் நெத்தியை கச்சா வந்துடும். எல்லாம் எழுதப்பட்டதுதான், புதிதல்ல. ஆகிய உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். அபிஷேகத்தோடு காட்டும். சில பேர் சொல்ற, நாங்க நம்பது பாஸ்டர் தாவில குதிக்கிட்டு கொல்லிக்கிறாங்க, நம்பாக்கட்டி நம்பாதே போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இயேசுவோடு கொண்டு 12 சீஷர்கள் சொன்னாங்க, நான் அவருடைய விழாவிய கையை போட்டாலும் இல்லை, அவருடைய கையில விரல விட்டாலும் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னான் தோமா. அவன் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து வச்சு பரவிச்சு போயிருக்கான். நம்பாத கூட்டத்தை தான் ஒரு நாள் ஒரு ரத்த கலரி ஆக்கி கத்தனை அமெரிக்க போகிறான். தோமோட ரத்த சிலாம் இன்னைக்கு இந்தியாவை ரசித்து எல்லாரும் 10 பேர் சொல்றாங்கம்மா, இயேசுவை கண்டோம், வந்தாரு கொண்டார். ஒருத்தர் சொல்றான், நான் நம்ப மாட்டேன். நம்பாத போ, யார் நம்ம சொல்றோம்னு? அந்நிய வருஷத்தை நம்பாது, அபிஷேகத்தை நம்பாது, தீர்க்க நம்ப யாரு நம்ப சொல்லிருக்கு? நம்புகிறவர்களுக்கு தக்க நம்பிக்கைக்குரிய தேவன். அவன் நம்புகிறவர்கள் கைவிடவே மாட்டான். நீங்கள் பெற்ற அபிஷேகத்தான் ஞான திருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. ஞான திருஷ்டி உள்ளவன், அபிஷேகம் உள்ளவன் காரியங்களை தெரியப்படுத்துவான். இன்னைக்கு கத்த வரப்பெறும் காரியங்களையும், நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும், நடந்த காரியங்களையும் நமக்கு கர்த்தர் தெரியப்படுத்தவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று, உனக்கு இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று நீ ஆராய். அபிஷேகம் போயிட்டதா இருக்கிறதா யோசித்துப்பார். அவராலே பெற்ற அபிஷேகம் நம்ம சிரசில் இருந்து கொண்டு ஆண்டவரே ஆதி அபிஷேகம் போய்விட்டு கேள்வி கேட்கிறோம். சில நீங்க பாத்தீங்களா, அதிக படிச்சுட்டு
அதிகம் ஆண்டுக்கு நெருங்கிட்டு வேதத்தில் நம்ம கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறோம். எங்க இது இருக்கிறது, ஏன் இது செய்யணும், ஏன் இது செய்யக்கூடாது, ஏன் பார்க்க கூடாது, ஏன் போடக்கூடாது, ஏன் நடக்கக்கூடாது. ஆனா அதுதான் சொல்றேன், நமக்கு தெரியாத வரைக்கும் பாக்கியவான்கள். தெரிந்தவர்களுக்கு அநேக அடிகள் உண்டு, தெரியாதவர்களுக்கு சில அடிகள் உண்டு. அப்படின்னாலே தெரியாத வரைக்கும் நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தரை கண்மூடிதனமா அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்ம நம்பிக்கை ஒரு நாளும் அபிஷேகம் பெற்றவர்கள் ஞான திருஷ்டிகள். ஞான திருஷ்டிக்கு கர்த்தர் காரியத்தை தெரிவிப்பார். யாரு மீது உங்ககிட்ட இருக்குதான் அவன் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தான். இவங்களுடைய முகம் சரியில்லை, ஈஸியா கர்த்தர் கண்டுபிடிச்சு வச்சிருவான். மனித அப்படி திரைப்பட்டுகள் இந்த காரியம் தான் அவங்க முகம் மாறி இருக்கிறது, இதுக்காக தான் இவங்க வராங்க, இதுக்காக தான் நிக்கிறாங்க, இது ஈஸியா கர்த்தருக்கு தெரியப்படுத்திடுவாங்க. ஏனென்றால் நமக்கு அபிஷேகம், நம்ம ஞானிஸ்தி என்று சொல்லப்படுது. அபிஷேகம் பெற்றவர்கள் காரியத்தை தெரியப்படுத்துவார். யார் இவர்கள்? ஞான திருஷ்டியை பெறுகிறார். இரண்டாவது பாருங்கள், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 18, 19, 20. சாமுவேலிடத்தில் வந்து 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 18, 19, 20. சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே? சாமுவேலிடத்திலே வந்து நடுவாசல் வரைக்கும் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, சாமுவேல் தான் இப்போ அவர்தான் ஞான திருஷ்டிக்காரன். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான் யார் சொல்லிட்டேன்? நான் தான் சாமுவேலாகிய நான் ஞான திருஷ்டிக்காரன். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து, உன் இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும், உன் இருதயத்தில் என்னென்னவோ ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் தான் ஞான திருஷ்டிக்காரன், ஆனால் உன் இருதயத்தில் இருக்கிறது அனைத்தையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதை. அவன் நம்புன இல்லையா? நம்புவதற்கு ஒரு அடையாளத்தை சொல்றார் பாரு. அவன் ஒரே ஒரு காரியத்தை, 3 நாளைக்கு முன்பாக காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். எப்பா நீ கவலைப்படாத, நீ சொல்லல கழுதை காணப்பான். அவரே சொல்றாரு, ஞானசிக்காரன் சொன்னான், உன் இருதயத்தில் இருக்கிறது அனைத்து நான் சொல்லுவேன். ஆனா இப்ப ஒண்ணு சொன்ன தெரியுமா? நீ வந்த ஒரு ராத்திரி உன் வீட்டுல 3 நாளுக்கு கையில காணலையா? அதுக்காக தான் நீ வந்திருக்கிற. அது கிடைச்சிச்சு. ஆனா அவனை கொண்டு வந்த நோக்கமே உனக்கு ஒரு ராஜாங்கத்தை நான் கொடுக்க. இந்த ஞான திருஷ்டிக்காரன் பற்றி இந்த சாமுவேல் யார்? ஏன் சாமுவேல் சொல்கிறார், உன் இருதயத்தில் இருக்கிற அனைத்து நான் சொல்லுவேன். அவரை குறித்து சாட்சி என்ன சொல்கிறது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு அவன், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் யாரு? சாமுவேலே. அந்த பட்டணத்துக்கு அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். அவர் சொல்வதெல்லாம் தப்பா. இன்னைக்கு நம்ம சொல்றது சில தப்பா தவறி போயிட்டு நடக்காம. ஆனால் சாமுவேல் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். என்ன சொன்னாரோ அது தப்பாமல் நடக்கும். சாமுவேலே, உன்னை பற்றி இவ்வளவு புகழ்கிறார்களே,
சொல்வதெல்லாம் நடக்கும். சாமுவேல் சொல்றாரு, உன் இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் உனக்கு தெரிவிப்பேன். காணாமல் போன கழுதையை இப்ப கண்டுபிடிச்சு சொல்றேன். இனிமேல் உனக்கு நடக்க பத்தி நான் சொல்ல போகிறேன். ஆனால் சாமுவேல் குறித்து சொல்லப்பட்டது 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. சாமுவேல் சொன்ன அத்தனை அடையாளங்களோ அன்றைய தினமே, அன்றைக்கே சொன்னதெல்லாம், சாமுவேல் சொன்னது அனைத்தும் அன்றைக்கு நிறைவேறியது. அடையாளம் சொன்ன காரியம் எல்லாம் நிறைவேறியது. ஆனால் சாமுவேல் யார் என்கிறதை நான் சொல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு பல்லவி பாடுவோம். அமைதியா இருக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. சாமுவேல் பட்டணத்திலே அவர் மகா பெரியவர். அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். உன் இருதயத்தின் உள்ளவைகள் அனைத்து நான் தெரியப்படுத்துவேன். காணாமல் போனதும் கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் சொன்ன சாமுவேலுடைய வாழ்க்கையிலே நடந்ததை பாருங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சொன்னபடியே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். எந்த பட்டணத்திலே பெரிய மனுஷன் என்று சொன்னார்களோ, தப்பாமல் நடக்கும் என்று சொன்னார்களோ, சொல்வதெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ, அந்த பெரிய மூப்பரெல்லாம், பட்டணத்து மூப்பரெல்லாம் சாமுவேலுக்கு எதிர்கொண்டு வந்து தத்தளிப்போடு, நீ வருகிறது சமாதானமா? நீ வருகிறது சமாதானமா? நீ வரிய கழகக்காரனாச்சே, நீ குழப்பவாதியாச்சே, நீ கலகம் பண்ணிவனாச்சே, நீ ஊருக்குள்ள வந்தாலே குழப்பமாச்சே. எப்படி வரானா? தத்தளிப்போடு தத்தளிக்கிறார்கள். சாமுவேல் பேரை சொன்னாலே கொந்தை. அவன் என்ன? அவன் பெரிய மனுஷனா? அவன் தீர்க்கதரிசியா? அவன் நாம சொல்லித்தர நடக்குமா? உன் பேரை சொன்னாலே கொந்தளிக்கிறார்களே. தத்தளிப்போடே வந்து கேட்க, நீ வந்து சமாதானமா? பாஸ்டர், நீ உள்ள வருவீங்க, குடும்பம் நல்லா இருக்குமா? இப்போ எத்தனை குடும்பம் கொட்டு சேவை ஆச்சு தெரியுமா? எத்தனை குடும்பம் பெருக்கி பெருக்கு தெரியுமா? உன்னால் எத்தனை குடும்பம் பாழக்கப்பட்டது தெரியுமா? நீ வருது சமாதானமா? ஊருக்கு தத்தளி போடு. நம்மளை பார்த்து அந்த கேள்வி கேட்டா என்ன சொல்லுது? எங்க வீட்டுக்கு வரீங்களே, நீங்க வந்தீங்க, எங்களுக்கு சமாதானம் இருக்குமா? அப்ப எவ்வளவு கேவலப்பட்டவனா இருந்திருப்பேன், எவ்வளவு அநியாயக்காரனா இருந்திருப்பேன், எவ்வளவு அக்கிரமக்காரனா இருந்திருப்பேன். என்ன பார்த்து ஒருத்தர் அந்த ஊர் தான் சொன்னிச்சு. அந்த பட்டண வாசலிலே தான் நம்ம வாசித்த 9:6 இந்த பட்டவர் மகா பெரியவர். அவர் சொல்வதெல்லாம் நடக்கும். அவர் ஞான திருஷ்டிக்காரர். உன் இருத்திற்கு சொல்லப்படும். நான் தான் அந்த ஞான திருஷ்டிக்காரன் சொன்ன மனுஷனை பார்த்து கேட்கிறார்களே, எப்பா நீ வருது இந்த ஊருக்குள்ள வரியே, என் வீட்டுக்குள்ள வரியே, சமாதானம் இருக்குமா? எத்தனை குடும்பத்தை பிரிச்சு போய் தெரியலையே, எத்தனை ஊர்வாய் அச்சமோ தெரியலையே, எத்தனை குடும்பத்தை சில்லாமலம் ஆக்கினவ தெரியலையே. ஆனா இத்தையும் கேட்டுக்கொண்டு அமைதியா சாமி நிற்கிறார். நான் வந்தது சமாதானம், சமாதானத்தோட வந்தது. இன்னொரு வசனத்தை பாருங்க, நேரம் இல்லை, விவரித்து சொல்லு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27 31. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது, கவனிங்கள், எவ்வளவு அவலட்சணமான காரியம் நடந்திருப்பார் சாமுவேலுக்கு. 15ஆம் அதிகாரம் நீங்க தொடர்ந்து வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை. 15, 27, 30, 31. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது, சாமுவேல் போகும்படி திரும்ப பொழுது சவுல்
அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். பிடித்துக் கொண்டான். அது கிழிந்து போயிற்று. சாமுவேலுடைய சால்வை என்ன செய்யறானா? கிழிக்கிற அளவுக்கு. ஏமா சும்மா என் சுபா வீட்டா என்ன பார்த்து இந்த பிள்ளை வீட்டா கிழிஞ்சிடுமா? இந்த பிள்ளை என்னை இன்னும் ஜோரா இழுத்து தான் கிழிஞ்சிருக்கோம். எவ்வளவு கோபத்துல சவுல் வந்து சாமுவேல் மேல இருக்கிற அந்த சால்வைய எவ்வளவு கோபத்தை இழுத்திருந்தா அந்த சால்வை கிழிஞ்சது. அட பாவி, உன்னாலத்தாண்டாட்ட அவன் இழுத்த இழுப்பு சாமுவேலுடைய சால்வை கிழிந்து. அப்போ அமைதியா அப்போ இன்னைக்கு ஏதோ நம்ம கண்மூடிதமா படிச்சிடுறோம். சாமுவேலே நீ ஞானஸ்ரீக்காரன்பா, உன் சால்வை கீழ்த்தோ. உன்னை பார்த்து கேட்கிறாங்க, நீ வரத்து நல்லதாப்பா, பாசி எங்க வீட்டுக்குள்ள வரத்து நல்லா இருப்பேனா? நானு என் வீட்டுக்கு வரியே, என் ஊருக்குள்ள வரியே தத்தளிப்போட வராங்க. எப்படி வராங்க? தத்தளிப்போடு. ஐயோ ஐயோ சாமி வரா வரா வரா, ஓடு ஓடு ஓடு. அங்கே நிறுத்தாங்க மொழியிலே. எப்ப வாட்ச்மேன் ஐயோ பார்த்து அங்கே இருக்கு, அவர் அப்படி தெரிஞ்சு விடு, வராத இல்லைன்னு சொல்லி அனுப்பு. எவ்வளவு வேதனை பத்தியா நம்மளை பத்தி. கொரோனால இத்தனை கூட்டம் நம்மளை பார்த்து ஏ நமக்கு கற்றல் பாடுகள். சாமுவேலுடைய சால்வை கிழிந்தது. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். நான் பாவம் செய்து கீழ்ச்சிட்டான். இப்போ சட்டை கீழ்ச்சிட்டான், மானத்தை எடுத்துட்டான், அவமானப்படுத்திட்டான், நம்ம காரி முடிச்சு கடற்கரை நிக்க வச்சுட்டான், ரோடு சிரிக்க வச்சுட்டான். இப்ப யாருக்கு தெரியாத வந்து நான் பாவம் செய்த மன்னிச்சு பாஸ்டர், நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்களை தெரியாம பேசிட்டேன், உங்களை ரோடு சிரிக்க வச்சுட்டேன், உங்க ஜுபாவை கீழ்ச்சி போட்டுட்டேன், உங்களை சாலை கீழ்ச்சிட்டேன். இப்ப நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும். இப்படி எதுக்கு தெரியுமா நான் கூப்பிடுறேன்? நானு தலைவனா நிக்கிறேன், நீ வந்தா எனக்கு மதிப்பு கூட. இப்போ ஜாகிரதை, உன் சால்வை நான் கிழிச்சேன், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், மரியாதை என்ன கூட நீ வந்து நிக்கிறேன். அப்படிதான் மிரட்டி கிழிப்பாரான் சவுல் சாமுவேலை. நீ என்னோட கூட என் ஜனத்துக்குமாக வந்து இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. என்னை யாரு கனம் பண்ணோம்? ஒரு தீர்க்கதரிசி. இவன் எங்கேயோ மூலையில கடந்தான். ஒண்ணுக்கு உதவாத பெண்யமின் கோத்திரம், ஒண்ணுக்கு உதவாத கரை, ஒண்ணு இல்லாதுமே இன்னைக்கு ராஜாவாயிட்டதோ. சாமுவேலுடைய சால்வை கீழ்க்கிறது, சாமுவேலை நடுவில் நிக்க வைக்கிறது, சாமுவேலுக்காக ஒரு கூட்டத்தை அனுப்பி அவன் வருவதை கேளு, சமாதானமான கேளுக்கு. இவனுடைய ஆட்சியில இவன் சொல்லி அனுப்பி நடத்துறான். இப்ப சொல்றான், நீ என்னோட வந்து நிக்கணும். சவுலே, உன்னை ராஜாவத்துக்கு உற்பத்தி ஆக்கினதே இந்த சாமுவேல் தான், மறந்துடாதே. அவன் சால்வை கிழிச்ச, அவனை வராதபடி தடுத்து நிறுத்தினேன். இப்ப ஊருக்கு அவன் கூட வந்து எனக்கு முன்பாக ஊராட்சி வந்து நின்று நீர் என்னை கனம் பண்ணி. யார் கனம் பண்ணணும்? யாருப்பா கனம் பண்ணணும்? சாமி இருந்து உன் காலில் விடணுமா? அவனுக்கு தத்துவம் சேர்த்து வைக்கணுமா? அவன் உன்னை கனம் பண்ணணும், நீ கனம் பண்ணணுமா? அவனு காரியம் எப்படி மாறிச்சு பத்தியா? எப்படி மாறிச்சு பத்தியாமா? யாரு யார் ராஜாவை ஏற்பட்டது? யார்? சவுலே. யார் ஏற்பட்டது? வேதத்தை யார் பட்டி யார் ஏற்பட்டது? சாமுவேல் தான். எங்கேயோ கலந்தவனை வந்து அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவா உட்கார வச்சு எல்லாருக்கும் ராஜா. இப்ப சவுல் கேட்கிறாரு, சாமுவேல இந்த திட்டம் எல்லாம் சவுளை திட்டம் தான். ஊர் ஜனமே போய் கேட்டுச்சு, யாருடைய திட்டம்? சவுளுடைய திட்டம். ஓ கீழே அவன் வராங்க, கீழே அவன் பதிலை நான் கேள்வி நறுக்குன்னு கேளு, அந்த பாச கேளு, நான் இருக்கிற கேளு, அந்த பாசல நாக்கு அப்படி சார்மை கேள்வி நான் இருக்கிறேன். இவன் கேட்கிறாங்க கேள்வி. கேட்டு மட்டும் விட்டுதா? சால்வை கீழ்ச்சான், இவனே கீழ்ச்சான், சால்வை கீழ்ச்சான். இப்ப சொல்றான், நீ என்னை கனம் பண்ணி நான் உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு. யாருடைய தேவனை பணிந்து கொள்ளும்படி? உன் தேவன் பாமே. ஆண்டவர் ஏன் தேவையில் என்றான் சவுல். உன் தேவனை நான் பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். எவ்வளவு பரிதாபம் பத்தியாமா? ஒரு ஊழியக்காரன் போய் அந்த சவுலுக்கு பின் சென்றானே. கர்த்தர் இதெல்லாம் அமைதியா பார்த்தது.
அமைதியானவன். நான் சொல்றேன், சாமுவேலே நீ யார்? அமைதியா இருக்கிறப்ப அமைதியா இருக்க கற்றுப்பட்டு பேச சாலைக்கு கிட்டோம். என்னை கனம் பண்ண சொன்ன கனம் பண்றேன், அவனை கனம் பண்றேன், வரவேற்க கனம் பண்றேன், அவன் உயரத்தில் உட்கார வைக்கிறேன். அவன் பின்னாடி இப்ப நான் முன்னாடி போட்டு இப்ப அவன் பின்னாடி போற எல்லாம் அமைதியாவே இருக்கும். அமைதியானவன் ஞான திருஷ்டி. தேவ பிள்ளையே, இங்க அமைதியா இருக்கிற நம்ம கற்றுக்கொள்ளும். சாமுவேலுக்கே இந்த நிலைமை என்றால் நீங்களும் நான் என் மக்கள் ஒன்னுக்கு உதவாத 10 பைசாக்கு உதவாத கரைங்க பேசுற பேச்சை பார்க்கும்போது எதிர்த்து பேசினா நமக்கு தான் ஆட்கொண்ட தெய்வம் என்னை அமைதிப்படுத்துகிறது. புயல் வீசுகிற கரையிலே ஒன்றே ஒன்று ஏசப்பா அமைதி. அமைதியா நான் வருவேன், எனக்கு நீ சோறு போட்டு வைக்க. நான் வருவேன், என் சட்டத்தை போட்டு எடுத்து வைக்க. நான் வருவேன், எனக்கு நீ எடுத்து கொடு. நீ யாருடாப்பா, உனக்கு நான் செய்யும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நீ அமைதியான அமைதியா நீ செய். அமைதியானவன் தான் ஞான திருஷ்டிக்காரன். அவன் சொல்வதெல்லாம் தப்பாமல் உன் காரியமெல்லாம் நீ சொல்ற ஒரு காரியம் தப்பாமல் நடக்க வேண்டும் என்றால் நீ அமைதியார். சாமுவேலை போல என்ன பண்ணட்டும், அவங்க பின்னாடி வர சொல்றாங்களா, போகும். என் பின்னாடி நீ வரணும், வாய் திறக்க கூடாது, திறக்க மாட்டப்பா. அவங்க எதுக்கு நீ என்ன கனம் பண்ணணும்? கனம் பண்றேன். உன் சால்வை கீழ்ச்சிட்ட பரவாயில்ல, அதுக்கு யோசித்து ஒரு கண் சித்திரத்தை யோசித்து பார். ஒரு ஊழியக்காரன் மேல் சால்வை கிழிக்கப்பட்டு, என் ஜுபா கிழிக்கப்பட்டு, ஜுபா கிழிச்சு அவன் பின்னாடி போய் அவன் எதுக்கு அவனை புகையாளை சுட்டி அவனை கனப்பட்டு ஊர் ஜன பார்த்து கிழிச்சு பண்ண ஜுபாவோட பாவந்த பாசி இப்படின்னு பயப்படுறாரு. இந்த சவுலுக்கு இந்த ஜனத்துக்கு இப்படி பயப்படுறாரு. ஏன் தெரிய கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் வந்தது, சாமுவேல் பாதித்து போயிட்டான். அப்ப கூட செத்தவர் கூட விடல. குறி சொல்லிட்ட சொல்லி சாமுவேலை எழுப்பி கொண்டு அவ பார்த்தா இந்த பிசாசு எனக்கு சொந்த கொடுத்தது. சாமுவேலை போல ஒரு விதப்பா வந்து சாமுவேல் சொல்லி வேதம் சொல்றது, கர்த்தர் சவுலை அடித்தார். அவன் மாயத்துக்கும் மந்திரத்துக்கும் ஊறிக்கிருப்பான். தேவ பிள்ளையே, நமக்கு விரோதமாய் யார் என்ன கொந்தளிக்கட்டும், அமைதியை மாற்ற கற்றுக்கணும். திரும்பி பேசாத, திரும்பி வாக்குவாதம் பேசாத. உன் சக ஊழியம் தான், நீ தான் பியூரு கெட்டு போய் வேலைக்கு வச்சிருக்காங்க, மனசு ஆயிட்டான். நீ கேட்கறவா என்ன சேர்த்து அமைதி அமைதி. உங்ககிட்ட நன்மை பெற்றவதான், நன்மையினால் அலங்கரிக்கப்பட்டவதான் இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க. அமைதி. உன் சால்வை கீழ்க்கிறாங்க, வஸ்திரத்தை கீழ்க்கிறாங்க. நீதியின் சால்வையை எனக்கு உடுத்தி வித்தான்னு சொல்ல, என் நீதியின் சால்வையை கர்த்தர் கொடுத்த சால்வையை கீழ்ச்சிட்டானே. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒன்றே அமைதியானவன் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். மூன்றாவது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27 15ஆம் அதிகாரம் 27 28. பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ? சாதோக்கை நோக்கி நீ ஞான திருஷ்டி, ராஜா சொல்றாருப்பா, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோட நகரத்திற்கு திரும்பு. சமாதானத்தோட நகரத்துக்கு திரும்ப. உன் மகன் அகிமாசும் அபியத்தரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களோடு கூட திரும்பி போகட்டும். எனக்கு அறிவிக்கிறதற்கு. எனக்கு நீ யார் தெரியுமா? எனக்கு அறிவிக்கிற, சத்தியத்தை அறிவிக்கிறவன்,
உள்ளதை உள்ளபடி அறிவிக்கிறவன், எனக்கு நற்செய்தி அறிவிக்கிறவன், சமாதானத்தை அறிவிக்கிறவன், எனக்கு நல்லதையே அறிவிக்கிறவன், கெட்டதல்ல எனக்கு அறிவிக்கும்படிக்கு. ஞானதிஷ்டிக்காரனே, நீயும் உன் 2 பிள்ளைகளும் எனக்கு எப்படிப்பட்டவர்கள்? எனக்கு அறிவிக்கிறவர்கள், சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள், சமாதானத்தை அறிவிக்கிறவர்கள், நற்செய்தி அறிவிக்கிறவர்கள், நல்லதை அறிவிக்கிறவர்கள், நன்மையானது நீங்க அறிவிக்கிறார். எந்த துச்சை கொண்டு வருகிறவர்கள் நம்மை நம்பி இருக்கிற ஏன் தெரியுமா? நீ ஞானதிஷ்டிக்காரன். வாயில வர வார்த்தை நல்லதுதான் வருமே தவிர கேட்டது. எருசலேம் ஜெப சபைக்கு விரோதமாக உன் வாயில வார்த்தை வரவே வராது. சபைக்கு பங்கம் வரவே வராது. ஆண்டவருக்கு பங்கமே வரவே வராது. ஏன் தெரியுமா? அறிவிக்கிறார். நீயும் உன் 2 குமாரரும் ஞானதிஷ்டிக்காரராகிய உங்களை நான் நம்புகிறேன். எனக்கு ராஜாவாகிய எனக்கு நீங்கள் அறிவிக்கிறவன், சத்தியத்தை அறிவிக்கிறவன், உண்மையை அறிவிக்கிறவன், உள்ளதை உள்ளபடி செய்தி அறிவிக்கிறவன். ஆனா இந்த அறிவிக்கிறவனுக்குள்ள இருக்கிற ஒரு நன்மையை பாருங்கள். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மேலும் ஜாமம் காக்கிறவன் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டத்தை போல் இருக்கிறது. சாதோக்கின் குமாரன் அகிமாசு ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன். அவன் யாரு? அவன் நல்ல மனுஷன். பாருங்க, ஞானதிஷ்டிக்காரன் நல்ல மனுஷன். அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். நல்ல செய்தி சொல்ல, என்ன செய்தி சொல்ல வருகிறான்? நல்ல நற்செய்தி வராங்களா? நம்மள பாஸ்டர் இது வந்து நிறுத்திக்கிற, அப்புறம் நீ பேசுற. எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா? சொல்லுங்க, ஐயோ இது வந்து எத்தனை கால், இது வந்தாலே ஆபத்தாச்சே. எத்தனை பேர் சொல்றாங்க? ஆனா தேவ பிள்ளைங்க, அவன் நல்ல மனுஷன், ஞானதிஷ்டிக்காரன். அவன் நல்ல மனுஷன். அவன் ஓடி வருகிறான். அவன் வாயில என்ன செய்தி இருக்கும்? நல்ல செய்தி. அறிவிக்கிறவன் ஞானதிஷ்டிக்காரன். அவன் என்ன செய்தி கொடுப்பான்? நற்செய்தி. நல்லதையே நடக்கும். பயப்படாதே. பொறுத்ததுப்பா. கொந்தளிப்பு அடக்குவா. நீ வாழ்ந்து காட்டுவ. உன் சத்துருக்களுடைய உச்சங்களைய உன் கையாலேயே உடைக்க வைப்பா. நீ மிதிப்பா. அவர்கள் மேல் ஏறி நடப்பாய். கர்த்தருடைய வசனம், சிங்கத்தின் மேலும் வலி சிறுபத்தின் மேலும் நீ நடப்பா. கர்த்தருடைய வாக்கு தத்துவம், தண்ணீர்களை மேற்கொள்வாய், அக்கினி மேலும் பற்றாது. கர்த்தருடைய வாக்கு தத்துவம். நல்ல செய்தி உனக்கு வருகிறது. நீ வாழ்ந்திருப்ப. நீ அமைதியாயிரு. நீ அமைதியை பொறுத்து போ. நீ நல்லதை அறிவிக்கிறபடினாலே உனக்கு நல்லதே. சில பேர் சொல்லுது, நான் காதால கேட்கலாம், வேதனை கேட்கணும், அவன் கூட்டி கேட்கணும், ஏன் இப்படி சொன்ன, ஏன் இப்படி பேசினேன். வேணாம், பதறினால் சிதறிடுவப்பா. அமைதியா கேட்காத. எனக்கு பலன் இல்லப்பா, எனக்கு சக்தி இல்லப்பா, என்னால முடியலப்பா, என்னப்பா செய்யறது? நீ அவர்கிட்ட ஒப்படி. அவர்களை என்ன பண்றார் பார். நீ கொஞ்சம் நீ பார்க்கத்தான் போறப்பா. இந்த சின்ன சின்ன கண்ணுல பெரிய பெரிய அதிசயத்தை நீ காணப்படுகிற. நிச்சயம் காணத்தான் போகிற. உன் சத்தருடைய உச்சங்களை கர்த்தர் உடைப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னாலே நீ அறிவிக்கிறது மாத்திரம் நல்ல செய்தியை அறிவி. நீ நல்ல மனுஷன். நீ நல்ல மனுஷன். அறிவிக்கிறவன் நற்செய்தியை கொண்டு வருவான். யார் அவன்? ஞானதிஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்றார்கள். ஞானதிஷ்டிக்காரன் அபிஷேகம் உள்ளவர்கள், இரண்டாவது அமைதியானவர்கள், மூன்றாவது அறிவிக்கிறவர்கள். சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள், உண்மைதான் அறிவிக்கிறவர்கள், உத்தமத்தை அறிவிக்கிறார்கள். பொய் புரட்டல் இருக்கவே இருக்காங்க. சில பேர் நிறைய பேசுவார்கள். அவங்க வாயில் உண்மையை வைத்தால் பொய் வரவே வர. நிறைய பேசுவார்கள். சில பேர்
பழாவை தண்ணி வச்சா தண்ணியா ஊத்த, ஆனா அதுல ஒண்ணு கூட போய் இருக்காது. எல்லாம் உண்மையா. ஆனா கேட்கணும் தான் செழிப்பாயிரு இப்படி பேசுறாங்க. ஆனா சில பேர் ஒண்ணுமே பேசாது. பொய், அவங்க ஒரு வார்த்தை பொய் புரட்டும் அப்படி நம்பிடுறாமாயிடும். அவ்வளவு பொய் பேசலாம். ஆனா கர்த்தர் அதை கேட்டு வழங்கிட்டே உனக்கு நல்லதே நடக்கும் என்று 31 கடைசி நாள் சொல்கிறேன். வரப்பெயர் 1ஆம் தேதி அறிவித்தேன். உங்களுக்கு நற்செய்தி காதால் கேட்பீர்கள், துர்ச்செய்தி நீ கேட்க மாட்டீர்கள். காதால் கேட்கிறதெல்லாம் நல்ல செய்தியை நீங்கள் கேட்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2-3 அப்பொழுது அனானியின் குமாரனாகிய எகு என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன், அனானி என சொல்லப்பட்ட ஒரு ஞான திருஷ்டிக்காரன் யோசபா, யூதாவின் ராஜா, துதிக்கருடைய கூட்டத்தின் ராஜா யோசபா. இப்ப யோசபாத் யாரோட சேர்ந்து கொண்டான்? துஷ்டனோட, துன்மார்க்கனோட, கலகக்காரரோட, களவக்காரர்களோட, சண்டைக்கார கும்பலோட யோசபா சேர்ந்து விட்டான். இப்போது ஆரம்பிக்க 2 வசனத்தில் வாசிப்பாருங்கள். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய எகு என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து யோசபாத்தை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று, யாருக்கு நீ சொல்ல போற? துஷ்டாமே, துன்மார்க்காமே, பொல்லாதாமே, ஆண்டவரே அவனுக்கு நீ தொட போக போறீரா? ஒரு நாள் போக மாட்டான். துன்மார்க்கனுக்கு துணை செய்து கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? யார் அவன் பகைக்கிறான்? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு இருக்கிற கர்த்தரை, சபை அல்ல, சபைக்கு இருக்கிற கர்த்தரை பகைக்கிறார்கள். கர்த்தரை பகைத்து இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி, நீ விக்கிரக தோப்புகளை ஒரு நாள் செய்தியே அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உன்னிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். உன்னிடத்திலே காணப்பட்டது நன்மையான காரியங்கள் காணப்பட்டது. யோசபாத் என்றாலே துதிக்க, யூதா ராஜாவி, யூதா கூட்டத்திற்கு ராஜா யோசபாத், துதிக்கிற கூட்டத்திற்கு அவர் ராஜா. இவன் துதிக்கிறவன். இன்னைக்கு துன்மார்க்கனோடு துணை போகிறான். ஆனா இன்னைக்கு நீங்கள நானும் துதிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள். ஆனா இந்த யெகோவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யோசபாத்தின் காரியத்திலே 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 25, 26, 30. அவன், நீ 25 30 வரைக்கும் வீட்டுல போய் வாசியுங்கள். 25, 26, 30. அவன் தாவீதும் ராஜாவின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் கற்பித்தபடி தீர்க்கதரிசிகள் ஞானதிருஷ்டிக்காரர்கள் எல்லாரும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும், கைத்தாளம், மோனம், மியூசிக்கி, கீபோர்டு, பேண்டு, கிண்ணறம் எல்லாம் ஆராதிக்க எல்லாம் இருக்கிறது. கைத்தாளங்களையும் தம்புருக்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை, ஆராதிக்கிற லேவியர்கள், ஆராதனை செய்கிறவர்கள் லேவியர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். எங்க நிறுத்தினானா? கர்த்தர் ஆராதனை செய்வதற்கு நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை, கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. யாரால் உண்டாயிருந்ததுன்னா கர்த்தரை உண்டாயிருந்தது. அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிக்கைகளையும் பிடித்து நின்றார்கள். எங்கே?
கர்த்தருடைய ஆலயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆராதனை செய்கிறவர்களை வேதம் சொல்கிறது ஞான திருஷ்டிக்கார். பேண்ட் வாசிக்கிறவர்கள், கீபோர்டு வாசிக்கிறவர்கள், பேண்ட் வாசிக்கிறவர்கள், ஜாடா வாசிக்கிறவர்கள், எல்லாரும் பாட்டு பாடியவர்கள், கோச்சிங் நடத்தியவர்கள், ஆராதனை செய்கிறவர்கள் ஞான திருஷ்டிக்கார். அவர்கள் செய்கிறது சகல நன்மையானவைகளே நடக்கும். என்ன நடக்கும்? நன்மைகள் அல்ல, நன்மையானவைகள் எது இல்லாமோ அதெல்லாம் யோசபாத் மூலமாய் நடந்து கொண்டே. கர்த்தர் ஆராதிக்கிறவர்களுக்கு ஞான திருஷ்டிக்காரன் என்ற பெயரை கொடுத்து அவர் கொடுக்கிற நன்மையானவெல்லாம் நடக்கும். என்ன நடக்கும்? உங்களுக்கு தீமைதான பாசம் நடந்தது. காலையில் வருகிற வரைக்கும் தீமையானது. இன்னைக்கு செய்திக்கு பிற்பாடு உனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே, உனக்கு நடக்கிற நன்மையாகவே. கடைசி புதிய பன்னெண்டு வசனத்தை வாசித்து முடித்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 17ஆம் வசனம், 20ஆம் வசனம். அவன் 10ஆம் வசனம், 17ஆம் வசனம், 20ஆம் வசனம். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். யாரு? பேதுரு. பேதுரு பத்தி சொல்கிறேன். அவன் ஞானஸ்திக்காரன். அவன் பேதுரு மிகுந்த பசி அடைந்திருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், சாப்பாடு ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. யாரு? பேதுரு. பேதுரு. பேதுரு ஞான திருஷ்டி அடைந்து. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். கவனிங்கள், இந்த 10லிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க நேரம் இல்லை. 10, 17, 20 வாசித்தோம். பேதுரு ஞான திருஷ்டி அடைகிறார். இந்த பேதுருவை பற்றி வேதம் சொல்கிறார் ஆசீர்வாதத்தை பாருங்கள். பேதுரு பசி இருக்கு. பசி எடுத்தா ஜெபம் பண்ண முடியுமா? ஆனா பேதுரு பசியா இருக்கையில் ஜெபம் பண்ணும்போது ஞான திருஷ்டி அடைகிறார். நீங்க பசி வந்ததான் பத்தம் பார்க்கும், கட்டுப்புட்டு எல்லாம் பார்க்கும். என்ன ஆவடியம். ஆனா பேதுரு அப்படியே போய் ஞானஸ்தி அடைந்து ஜெபம் பண்ணுகிறார். அப்பா, இதெல்லாம் அசுத்தமா தெரிஞ்ச எனக்கு, நீ போ. அசுத்தத்தெல்லாம் நான் என்ன செய்யறேன்? சுத்தமாக்கிட்டேன். நீ புறப்பட்டு போ. அனுப்பி நான் எல்லாவா என்று சொல்லி தேவன் அனுப்பி வைக்கிறார். அவன் புறப்பட்டு போறான். 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தை வாசித்தால் போல். நான் யோப்பா பட்டணத்தில், இப்ப பேதுரு சொல்றார் பாருங்கள், நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, என்ன பண்ணி கொண்டிருக்கும் பொழுது? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைந்து, ஜெபம் பண்ணுவது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், 4 முளைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல் ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் சொல்லியிருக்கார். போப்பா, நீ தைரியம், நீ ஞானஸ்திக்காரன். ஆனா ஒன்று, கொலை பண்ண ஒரு கூட்டணி சம்பத்திருக்கிறது. கொலை செய்வதற்கு நீ யார்? ஞானஸ்திக்காரனே. அநியாயத்தை சகிக்க என்ன அநியாயம் வரட்டும். நான் ஒரு அநியாயத்தை உங்களுக்கு சொல்ற பாருங்க. பேதுருவை அநியாய கொலை செய்ய துடிக்கிறார்கள். ஆண்டு சொல்றார், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அது கொலைக்கார குடும்பமாச்சு, கொலைக்கார ஜனமாச்சு. எனக்கு போ சொல்லி, நீ போ. போகிறார். நடக்கிற காரியத்தை பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 4ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசித்தார்.
அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-4 11 வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யாக்கோப்பு, யோவான் ஒரு வலது பக்கம் இருக்கணும், இடது பக்கம் இயேசுவோடு யாக்கோப்பு யோவான். யாக்கோப்பு பட்டயத்தாலே கொலை செய்தார். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு. யாருக்கு பிரியமா இருக்குதா? யூதர் என்றால் யார்? யூதர் என்றால் தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்டவர், துதிக்கிறவர்கள் யூதர்கள். யூத ஜாதி, யூத ஜாதி யாரால் அழிக்க முடியாது. ஆனால் யூதர்கள் பேதுரை கொலை செய்வதற்கு என்ன செய்திருக்கிறார்களா? யாக்கோபை கொலை செய்த பேதுரை கொலை பண்ணட்டும், தட்டி கேட்க யாரும் இல்லை. யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். பேதுருவை கொலை செய்ய பிடித்து கொலை பண்ணணும். பேதுருவையும் யாக்கோபை கொண்டுட்டான், பேதுரை கொல்லணும். பேதுருவை கொலை செய்ய பிடிக்க தொடங்கினான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைசாலையிலே வைத்து புடிச்சுதான். இப்போ யார? நாளைக்கு பொழுது பல நடக்க போது வெட்ட போறான். எவ்வளவு அநியாயம்! ஆனா பேதுரு அமைதியாக பேதுரை சிறைச்சாலையில் பிடித்து வச்சுட்டா. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு நான்கு போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக வகுப்பு. ஒரு காவலில 4 பேர். அப்ப நான் 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், நான் அப்போ ஒரு காவலை திருப்பி இருக்கிறாங்க. நான் ஒருத்தனுக்கு 16 பேர் காவல். ஒருத்தனை கொல்லுவதற்கு 16 போர் வீரர்கள் இருக்கிறார் காவலுக்கு. ஆனா கர்த்தர் எல்லா கண்ணியும் மண்ணை தூவி அழக துணிப்பு கற்றுக்கொண்டு வருகிறார். பாருங்கள் 11ஆம் வசனம். பேதுருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் கைக்குப்பா தெளிவா சொல்லப்பட்டிருப்பார்கள். ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும். யாரு எண்ணம்? கேடுகட்ட எண்ணம். ஐவானோ 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 நாசமா போவான், நம்மளை பத்தி தான் எல்லாம், நம்ம குடும்பம் தான் நமக்கு போராட்டம் நடக்குமா நடக்காத. யூதருடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். மெய்யான விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு சீக்கிரம் ஒரு மெய்யான விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். யாருக்கு? அநியாயமாய் சகிக்க, அநியாயத்தை சகித்து அதனால் பொறுக்க முடியாது. அநியாயக்காரன் பாஸ்டர், அநியாயக்கார கும்பல் சகித்துக் கொள். கர்த்தர் மெய் அவனுக்கு விடுதலை தரப்போகிறார். கேட்கிற உனக்காக தண்ணி செய்தி கத்த ஆயத்தப்பட்டிருக்கிறார். மெய்ய கத்தோடையாக்க போகிறார். சீக்கிரம் விடுதலை எதிர்பார்த்துக் கொள். சாதாரண விடுதலை அல்ல இது. உனக்கு மெய்யான ஒரு விடுதலை உனக்கு கிடைக்க போகிறது. மெய்யான யார்? ஞானசிக்காரன். அநியாயத்தை சந்தித்தவன் சகிக்கிறவன். சந்தித்தான் அநியாயத்தை போன போயிட்டு அநியாயத்தை சந்தித்தவன் அநியாயத்தை சகித்தவன். மெய்யான விடுதலை யாருக்கு? அநியாயத்தை சந்தித்தவனுக்கு, அநியாயத்தை சகிக்கிறவனுக்கு மெய்யான விடுதலை. அவன் தான் ஞானதிஷ்டிக்காரன். ஞானதிஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று கேட்க. யாராவது இருக்கிறீர்கள் ஞானதிஷ்டிக்காரர்கள்? இருக்கிறோம். அநியாயத்தை சகிக்கிறோம் பாஸ்டர். அதானே அநியாயத்தை செய்ய சொல்ல துடிக்க பேசுறாங்க. காதால கேட்டு நாம நீயே போறோம். நான் தான் ஞானதிஷ்டிக்காரன். உண்மைதானே? நாம தான் ஞானதிஷ்டிக்காரர்கள். வேதம் கேட்கிறது, இங்கே ஞானதிஷ்டிக்காரன் இருக்கிறாரா? எங்கே? எருசலேமை பார்த்து கேட்கிறார். இங்கே ஞானதிஷ்டிக்காரன் இருக்கிறாரா என்றார்கள். யார் ஞானதிஷ்டிக்காரர்கள்? அபிஷேகம் பெற்றவர் யார்? 2வது அமைதியாளர்கள், 3வது அறிவிக்கிறவர்கள்,
நான்காவது ஆராதிக்கிறவர்கள், ஐந்தாவது அநியாயத்தை சந்தித்தவர்கள், அநியாயத்தை சகித்தவர்கள். இவர்களுக்கு மெய்யான விளைவு அன்பின் தெய்வம் மெனன்றியோடு சொல்லிருக்கிறது. பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விவரித்து பேசியிருக்கிறேன் ஐயா. இந்த காதை கேட்டு அந்த காதை விட்டு விடாதபடிக்கு இருக்க தங்கி அனுபவிக்க கருவை செய்யும். வந்த ஒவ்வொரு ஆசிரியர் ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஞான திருஷ்டிக்காரர்களாய் மாற்றுவீராக. நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.